நேர்களே, மற்றொரு பத்திரிகை கண்ணோட்ட நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். கொழும்பிலிருந்து வெளியாகும் 3 மொழி பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை உங்களுக்கு வழங்க உள்ளோம். முதலில் வீரகேசரி பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்தியாக கைவிடப்பட்டது போராட்டம், பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சரின் எழுத்துமூல உறுதியை அடுத்து முடிவு என்ற ஒரு செய்தி வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்தியாக காணப்படுகிறது. அந்த செய்தியை விரிவாக பார்க்கும் இடத்து வவுனியாவில் காணாமல் போனோரின் உறவினர்களால் கடந்த 4 நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வந்த உணவு தவிர்ப்பு போராட்டம் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவன் விஜயவர்தனவின் எழுத்துமூல உறுதிமொழியை அடுத்து நேற்று மாலை 6:10 மணியளவில் கைவிட்டப்பட்டதாக அந்த செய்தி காணப்படுகிறது. இன்னொரு செய்தியாக பாதிக்கப்பட்ட மக்களின் கோரிக்கை நியாயமானது, விடிவு வேண்டும் என்கின்றார் சம்பந்தனர் செய்தியும் காணப்படுகிறது. கட்டவிடப்பட்ட செய்திகளாக காணாமல் போனோரின் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு வழங்க வேண்டும், போர்க்குற்றம் குறித்தும் விசாரணை அவசியம் என்கின்றார் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. இன்னும் ஒரு செய்தியாக வவுனியா மனித உரிமை ஆணைக்குழு அலுவலகம் இளைஞர்களால் முற்றுகை, காணாமல் போன தொடர்பான முறைப்பாட்டுக்கு எடுத்த நடவடிக்கை என்ன எனவும் கேள்வி என்ற செய்தியும் காணப்படுகிறது. இன்னும் ஒரு செய்தியாக போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து யாழில் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக வாக்குறுதிகளை காப்பாற்றுவோம், எம்மீது நம்பிக்கை வையுங்கள், யாழில் கோரிக்கை விடுத்தார் அமைச்சர் மங்கள என்ற செய்தியும் காணப்படுகிறது. மற்றொரு செய்தியாக சம்பந்தனுக்கு அருகதை இல்லை என்ற செய்தி காணப்படுகிறது. இன்று வெளியாகிய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்க பிரதான புகைப்படமாக இந்தியாவின் 68வது குடியரசு தினத்தை முன்னிட்டு நேற்றைய தினம் கொழும்பில் உள்ள இந்திய இல்லத்தில் இடம்பெற்ற நிகழ்வின் போது இந்திய உயர்ஸ்தானிகர் தரண்ஜித் சிங் சந்து அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்ட போது எடுத்துக் கொள்ளப்பட்ட புகைப்படம் ஒன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவைதான் இன்று வெளியாகிய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்தியாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சரின் எழுத்து மூல உத்தரவாதத்தால் சாகும் வரை உண்ணாவிரதம் கைவிடப்பட்டது. February 9 பிரதமரை உண்ணாவிரதிகள் நேரில் சந்திப்பர் என்ற செய்தி புகைப்படத்துடன் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சர்வதேசத்துக்கு இன்று மிகப்பெரிய முக்கிய செய்தி, பொது எதிரணியின் மாபெரும் கூட்டம் நுகைக்கொடையில் என்ற செய்தி காணப்படுகிறது. அதாவது அரசாங்கத்தின் செயற்பாடுகளை கண்டித்து புதிய அரசாங்கத்தை உருவாக்கும் முயற்சியிலும் இறங்கியுள்ள ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சி இன்று நுகைக்கொடையில் பாரிய மக்கள் கூட்டம் ஒன்றினை ஏற்பாடு செய்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. இன்னொரு கண்டமிடப்பட்ட செய்தியாக காணாமல் போனோரின் உறவினர்கள் பிரதமரின் கருத்தால் கடும் சீற்றம் என்ற செய்தி காணப்படுகிறது. மறுமொரு செய்தியாக 48 மணி நேரத்தில் அரசுக்கு 2 பெரும் தோல்விகள் என்ற செய்தி காணப்படுகிறது. இன்னும் ஒரு செய்தியாக திருமலை கடலில் 7 புத்தர் சிலைகள் மீட்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. மோடியின் செய்தியுடன் வந்த இந்திய தூதுவர் என்ற செய்தி காணப்படுகிறது. அந்த செய்தியை விரிவாக பார்ப்போமானால் இலங்கைக்கான புதிய இந்திய தூதுவராக பொறுப்பேற்றுக் கொண்ட தரண்ஜித் நேற்று முன்தினம் வெளிவிகார அமைச்சர் மங்கள சமரவீரை சந்தித்து பேச்சு நடத்தியுள்ளார். இதன்போது பிரதமர் மோடியின் செய்தியை தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. இவைதான் இன்று வெளியாகிய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்து சுடரொளி பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். சுடரொளி பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்தியாக தினக்குரல் வீரகேசரி பத்திரிகையை போன்றே சுடரொளி பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்தி காணப்படுகிறது. அதாவது பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சரின் வாக்குறுதியை அடுத்து இடைநிறுத்தப்பட்டது உறவுகளின் போராட்டம் என்ற செய்தி காணப்படுகிறது. இதேவேளை கட்டமிடப்பட்ட செய்தியாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளுக்கு நியாயமான முடிவை விரைவில் வழங்குங்கள், யாழில் மங்களவிடம் சம்பந்தன் வலியுறுத்து என்ற செய்தி காணப்படுகிறது. அந்த செய்தியை பார்ப்போமானால் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளுக்கு நியாயமான முடிவுகளை விரைவில் வழங்க வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான ரா சம்பந்தன் வலியுறுத்தியதாக அந்த செய்தி காணப்படுகிறது. இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக காணாமல் போனோரின் உறவுகளுக்கு ஆதரவாக ஓட்டோ சாரதிகள் பேரணி என்ற செய்தியும் காணப்படுகிறது. மற்றொரு செய்தியாக கவலை அளிக்கிறது பிரதமரின் கருத்து, திசை மாறி செல்கின்றது நல்லாட்சி அரசு என்ற செய்தி காணப்படுகிறது. பொது எதிரணியின் இன்றைய கூட்டம் படு தோல்வியடையும், அச்சம் வேண்டாம் என்று சுதந்திர கட்சி அமைச்சர்கள் தகவல் என்ற செய்தியும் காணப்படுகிறது. ஊழல்வாதிகள் மீதான விசாரணை துரிதப்படுத்த 2 யோசனைகள், அதாவது மஹிந்த ஆட்சியில் ஊழல் புரிந்தவர்களுக்கு எதிரான விசாரணையை துரிதப்படுத்துவதற்கு ஏதுவாக தனியான நீதிமன்றம் அமைக்க வேண்டும் அல்லது இருக்கின்ற நீதிமன்றங்களில் ஒன்றொன்றை தெரிவு செய்ய வேண்டும் என்று அமைச்சர் அசோக அபயசிங்க தெரிவித்துள்ளதான செய்தி அந்த செய்தியாக காணப்படுகிறது. கருப்பு பணம் மூலம்தான் ஆட்சியை கவிழ்க்க முடியும், மஹிந்தவின் கருத்துக்கு ஜேவிபி பதில் என்ற செய்தி காணப்படுகிறது. அகதி முகாம்களில் தஞ்சம் புகுந்த தமிழ் மக்களின் தங்கம் எங்கே என்ற செய்தி காணப்படுகிறது. கடன் சுமையிலிருந்து நாட்டை விடுவிப்போம், சிறந்த மூலோபாய மார்க்கங்களை அரசு இனம் கண்டுள்ளது என்கின்றார் நிதியமைச்சர் என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் இன்று வெளியாகிய சுடரொளி பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்து ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரர் பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். டெய்லி மிரர் பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்தியாக
ஹொரணை டயர் தொழிற்சாலை தொடர்பாக தவறான தகவல்கள் என்ற செய்தி காணப்படுகிறது. அதாவது பகவத்தை கைத்தொழில் வலயத்தில் உள்ள ஹொரணை டயர் தொழிற்சாலை திட்டம் தொடர்பில் வெளியான சில செய்திகள் மக்களை தவறாக வழிநடத்தும் தகவல்களை வழங்குவதாக அமைந்திருப்பதாக அபிவிருத்தி மூலோபாயங்கள் மற்றும் சர்வதேச வர்த்தக அமைச்சர் மலிக் சமர விக்ரம தெரிவித்துள்ள செய்தி அந்த செய்தியாக காணப்படுகிறது. கடமிடப்பட்ட செய்தியாக FCID முன்னரும் பின்னரும் சட்டத்திற்கு முரணான விதத்தில் செயற்படுவதாக அமைச்சர் சுசில் பிரேம ஜெயந்த தெரிவித்துள்ள செய்தி கடமிடப்பட்ட செய்தியாக காணப்படுகிறது. இவைதான் இன்று வெளியாகி ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரர் பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்து சிங்கள பத்திரிகையான லங்காதீப பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். லங்காதீப பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்தியாக அத்துரலிய ரத்னதேரர் MP ஜனாதிபதியுடன் இணைந்து செயற்பட முடியாது ஜாதிகேல உரிமையை தெரிவித்துள்ள செய்தி அந்த செய்தியாக காணப்படுகிறது. அதாவது அத்துரலிய ரத்னதேரர் MP நாடாளுமன்றத்தில் சுயாதீனமாக செயற்படுவதற்கு தீர்மானித்திருந்தால் அவர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுடன் இணைந்து பணியாற்ற முடியாது என அவர் முன்னர் அங்கம் வகித்த கட்சியான ஜாதிகேல உரிமையை நேற்று வியாழக்கிழமை தெரிவித்துள்ள செய்தி அந்த செய்தியாக காணப்படுகிறது. கடமிடப்பட்ட செய்தியாக FCID முன்னரும் பின்னரும் சட்டத்திற்கு முரணான விதத்தில் செயற்படுவதாக அமைச்சர் சுசில் பிரேம ஜெயந்த தெரிவித்துள்ள செய்தி கடமிடப்பட்ட செய்தியாக காணப்படுகிறது. இவைதான் இன்று வெளியாகிய லங்காதீப பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. நல்லது நேயர்களே, இத்துடன் பத்திரிகை கண்ணோட்ட நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மற்றொரு பத்திரிகை கண்ணோட்ட நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.